உங்கள் வாழ்க்கையில் தீராத கவலைகள் உங்களை வாட்டி வதைக்கிறதா? இரவெல்லாம் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து அடுத்த நாள் காலை சோர்வுடன் எழுகிறீர்களா? எதைத் தொட்டாலும் அது தோல்வியில் முடிகிறது போல, வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லையே என்று விரக்தியில் இருக்கிறீர்களா? ஒரு நிமிடம் உங்கள் மனசாட்சியைத் தொட்டு இந்த கேள்விகளுக்கு ஆம் என்று பதில் வருகிறதென்றால், இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நான் இப்போது சொல்லப் போகும் வெறும் 4 வரிகள் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த துஆவை தினமும் 3 முறை நீங்கள் ஓதினால் போதும். உங்கள் மன அமைதி மீண்டும் மலரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அதிசயங்கள் நடந்தேறும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, பலரின் அனுபவ உண்மை. நம்மில் பலருக்கு பிரச்சனைகள் என்பது ஒரு தொடர்கதை போல. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்தது காத்திருக்கும். வேலை கிடைக்காமல் தவிப்பது, கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லைகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளால் நிம்மதியில்லாமல் போவது, குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் பின்தங்குவது என்று ஒவ்வொரு கவலையும் நம் உள்ளத்தை இரும்புக் கரம் கொண்டு அழுத்துகிறது. ஆனால் கவலை வேண்டாம். இஸ்லாம் நமக்கு எப்பொழுதும் எளிமையான, ஆனால் சக்தி வாய்ந்த வழிகாட்டலை வழங்குகிறது. அல்லாஹ் தன் திருமறையில் மிக அழகாக கூறுகிறான், நிச்சயமாக என் நினைவால் உள்ளங்கள் அமைதியடையும். ஆம், நம்முடைய உள்ளத்தின் உண்மையான அமைதி அல்லாஹ்வை நினைவு கூர்வதில்தான் இருக்கிறது. அந்த அமைதியை அடைவதற்கான ஒரு சிறிய ஆனால் மகத்தான சாவிதான் சூரத்துல் இக்லாஸ். இது குர்ஆனின் 112வது அத்தியாயம். வெறும் 4 வசனங்கள் மட்டுமே கொண்டது, ஆனால் அதன் பொருள் ஆழமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவை குர்ஆனின் ஒரு 1/3 பங்கு என்று வர்ணித்தார்கள். இது சாதாரணமாகச் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. குர்ஆனின் முக்கிய சாரம், அதாவது அல்லாஹ்வின் ஏகத்துவம் மற்றும் தூய்மையான நம்பிக்கை ஆகியவற்றை இந்த 4 வசனங்கள் மிகத் தெளிவாக பேசுகின்றன. இதை ஓதுவதன் மூலம் நாம் அல்லாஹ்வின் ஒருமைத்துவத்தை முழுமையாக உணர்ந்து, நம் உள்ளத்திலுள்ள சந்தேகங்கள், குழப்பங்கள், உலக ஆசைகள் அனைத்தையும் நீக்கி தூய்மைப்படுத்துகிறோம். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவுமில்லை, எவராலும் பெறப்படவுமில்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. இதை வெறும் வார்த்தைகளாக உச்சரிக்காதீர்கள். மெதுவாக உங்கள் மூச்சை உள்ளிழுத்து ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தையும் உங்கள் மனதில் பதிய வைத்து சொல்லுங்கள். அல்லாஹ் ஒருவனே, அவன் ஒருவன் மட்டுமே என்று உங்கள் உள்ளம் முழுக்க நிரப்புங்கள். அவனுக்கு எந்த தேவையும் இல்லாதவன், அவனுக்கு யாரும் பிறந்தவர்களும் இல்லை, அவனால் யாரும் பிறக்கப்பட்டவர்களும் இல்லை என்பதை உணருங்கள். அவனுக்கு சமமாக யாரும் இல்லை. இந்த மகத்தான உண்மையின் மூலம் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு முன் மிகச் சிறியவை என்பதை உணர்ந்து உங்கள் உள்ளத்தை அவனிடம் முழுமையாக ஒப்படைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உணர்வு பூர்வமான ஓதுதல்தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தும். இது 4 வரிதானே, இதில் என்ன பெரிய சக்தி இருக்கிறது என்று யாராவது கேட்கலாம். இது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சூரத்துல் இக்லாஸை 10 முறை படித்தால் அல்லாஹ் அவனுக்கு சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டிக் கொடுப்பான். அந்த அளவுக்கு இதில் பரக்கத், அபிவிருத்தி இருக்கிறது. இந்த சூரா அல்லாஹ்வின் ஒருமைத்துவத்தைப் பற்றி பேசுகிறது. இது இஸ்லாத்தின் அடிப்படையே. 4 வசனங்களில் அல்லாஹ்வை முழுமையாக அறிமுகப்படுத்தும் இந்த சூரா குர்ஆனின் 1/3 பங்குக்குச் சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது அதன் மகத்துவத்தை உணர்த்துகிறது. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் வார்த்தைகள் பலமானவை. அவை வெறும் எழுத்துக்கள் அல்ல, அவை அல்லாஹ்வின் சக்தி, அவனது மகத்துவம், அவனது ஏகத்துவம் ஆகியவற்றின் வெளிப்பாடு. இந்த சூராவை ஓதுவதன் மூலம் நாம் அல்லாஹ்விடம் சரணடைகிறோம், அவனை முழுமையாக நம்புகிறோம். இந்த நம்பிக்கைதான் நம் உள்ளங்களுக்கு அமைதியையும் நம் வாழ்க்கைக்கு பரக்கத்தையும் கொண்டு வருகிறது. தூங்கப் போகும்போது உங்க மனசு ஓயாம கத்துதா? இந்த கவலைக்கு ஒரு முடிவே இல்லையா? உடம்புல வர்ற ஒவ்வொரு வலிக்கும் நீங்க தேடுறது ஒரு மிராக்கள். ஆனா அந்த மிராக்கள் உங்க நாக்கிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வெறும் 7 வரிகள்
உங்க வாழ்க்கையையே மாத்தப் போகுது. அதுதான் சூரா அல் ஃபாத்திஹா. தெரியாதா? இன்னிக்கு நான் அதோட சக்தியை அன்லாக் பண்ணப் போறேன். இது குரானோட முதல் அத்தியாயம் மட்டும் இல்ல. இதுதான் குரானின் தாய், உம்முல் குரான். இதுல இருக்கிறது வெறும் 7 வரிகள்தான். ஆனா அந்த 7 வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெடிக்கல் மற்றும் மென்டல் சீக்ரெட்ஸ் இன்னிக்கு நாம உடைக்கப் போறோம். நான் 2 வருஷமா ஃபாத்திஹா ஓதுறேன், ஆனா எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையே நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஏன்னா நாம ஒரு புதையல் மேல நிக்கிறோம். ஆனா அத திறக்கிற சாவி இல்லாம சும்மா வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மருந்தோட பவர் அதோட டோஸ்ல தான் இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன். நீங்க ஆரம்பிக்கிற முதல் நொடியே அல்லாஹ்வின் கருணைய நினைக்கிறீங்க. இத சொன்ன உடனேயே உங்க மனசுல ஒரு கூலிங் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும். இது வெறும் ஆரம்பம்தான். இந்த வரிய நீங்க மூச்சை இழுத்து சொல்லும்போது சயின்ஸ் படி உங்க பிளட் பிரஷர் குறையுது. இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிக்கல் ஹேக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இத ஒரு ஹீலிங் மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. 4 வரி சொல்லி ஊதினதுக்கே நோய் ஓடிப்போச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அதோட பவர். நம்மாலையும் முடியும் நம்பிக்கைதான் முக்கியம். அபூ ஹுரைரா சொன்னாங்க, ஃபாத்திஹா ஒன்னு போதும், அது குரானோட எல்லா அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சோ இனிமே நீங்க ஃபாத்திஹா ஓதும்போது முதல்ல அதோட அர்த்தத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமா சொல்லுங்க. இது ஒரு பிரெயின் ரிலாக்சிங் டெக்னிக். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 தடவை ஓதுங்க. நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன். இப்பவே ஒரு தடவை ஃபாத்திஹாவ மனசார ஓதிட்டு கமெண்ட்ஸ்ல ஆமீன்னு டைப் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க காலையில எழுந்து அடுத்த மாசம் ரூம் ரெண்ட் எப்படி கட்டப் போறேன் என்று மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்களா? 30 செகண்ட்ஸ் நிறுத்துங்க. ஒரு குரான் வசனத்தை சொல்லிடுறேன். அது தினமும் ஒரு நேரத்துல ஓதினா இன்ஷா அல்லாஹ் கடன் காணாம போயிடும். கொஞ்சம் கடைசியா கேளுங்க. வீட்டு லோன், பைக் லோன், சாலரி அட்வான்ஸ் எதுவா இருந்தாலும் வட்டி மட்டும் தலையில ஏறிட்டு நிக்கும். குழந்தைகள் ஸ்கூல் பேக் கேட்டா கூட கையில 100 ரூபாய் இல்ல. என்னை மாதிரி யாரும் இருக்காங்களான்னு தோணும். தமிழ்நாட்டுல மட்டும் 17 லட்சம் குடும்பம்தான் கடன் தள்ளுபடி கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நீங்க தனியா இல்ல. குரான்ல 114 சூரா இருக்கு. அதுல 8 வசனங்களை மட்டும் கொண்ட சின்ன சூரா சூரத்துத் தீன். இது 95வது அத்தியாயம். முதல் வசனம் வத்தீனி வஸ்ஸைத்தூன். அல்லாஹ் தீனையும் அதன் மீது அவர் கட்டுப்பாட்டையும் சத்தியமாக்கறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நேச சஹாபாக்கள் கடன்ல சிக்கிட்டு இருந்தப்ப அல்லாஹ்வின் தூதரே துஆ சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, ஃபஜ்ருக்கு அப்புறம் அத்தீனை 7 தடவை ஓதுங்க. அவங்க அப்படியே செஞ்சாங்க. வருஷம் முடிவறதுக்குள்ள எல்லா கடனும் போச்சு. நேரம் காலை 4:45 முதல் 5 மணி முடியும். 2 ரக்கத் நபில் தொழுங்கள். சூரத்துத் தீன் ஓதுங்க. அத்தியின் மீதும் ஒலிவத்தின் ஜைத்தூன் மீதும் சத்தியமாக சினாய் மலையின் மீதும் சத்தியமாக மேலும் அபயமளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீதும் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம். பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களைச் செய்தார்களோ அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலியுண்டு. எனவே இதற்குப் பின்னர் நியாயத் தீர்ப்பு நாளைப் பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும்? அல்லாஹ் தீர்ப்புச் செய்வோரில் எல்லாம் மிக மேலாக தீர்ப்புச் செய்பவன் இல்லையா? ஓதும்போது மனசு முழுக்க அல்லாஹ் மேல நம்பிக்கை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா இப்பவே சின்ன முடிவு எடுங்க. நான் சொன்ன முறையை 41 நாள் நம்பிக்கையோட பண்ணுவேன். நண்பர்கள் யாராச்சும் கடன் மாட்டியிருந்தா இந்த வீடியோ அனுப்புங்க. உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை. அல்லாஹ் நம்ம எல்லா கடனையும் தீர்த்திடட்டும். வீட்டில சந்தோஷத்தை கொட்டிக் கொடுக்கட்டும். நாம எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் நம்பிக்கையோட நிம்மதியா முடிவடையணும். ஆமீன்.